பிதா குமாரன் பரிசுத்தரின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களை நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களாக இல்லங்களாக ஆண்டவரே இணைந்து ஆண்டவர் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை உங்களை நோக்கி பார்த்து கூட அருமையான ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். இனிமேலும் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், கப்புவிப்பேன் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற தயவுக்காக நன்றியோடு உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் ஆண்டவரே இந்த ஆராதனை பகுதியிலே இறை வார்த்தை மூலமாக இறை ஆராதனைகள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆராதிக்கின்ற பொழுது உடைய இறை பிரசனமானது எங்களையும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் எங்கள் குடும்பத்தையும் சந்தித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்கிற நாளை சீக்கிரமாய் எங்கள் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரை எல்லா தொற்று வியாதிகளின் விலக்கி தேசத்தை ஆண்டவரே சுகமடைய செய்ய புதிய வழிகளை ஆண்டவர் திறக்க ஆண்டவர் அனுகிரகம் பண்ண இறைமகளாக கூடி இந்த அருமையான ஓய்வு நாளிலே நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்தோம். உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் வெட்கப்பட்டு போகவில்லை என்ற வார்த்தை இந்த வாரத்தில் நிறைவேற்றுகிறபடியாய் இயேசு கொடியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கிறிஸ்தவ பாமாலைகளில் 315 பாடுவோம். அன்போடு என்னை யோசிக்கும் பாமாலை 315.
நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கைவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசத்திலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பொதுவான பாவ அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்து துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவாரம் தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வசனங்கள் அடங்கியது. எபேசியர் 4:7 முதல் கிறிஸ்துவனுடைய ஈவி அளவுக்குத்தக்கதாக நம்மில் அவனோடு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷனுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாரும் இறப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தட்ட பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்கொள்ளும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின்
சரீரமாகிய சபையானது பக்திவித்து அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூடும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாய் இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்ந்துள்ள இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களையும் இசையாய் கொண்டு இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தங்கள் அளவுக்கு தக்கதாய் கிரிய செய்கிறபடியே அந்த அன்பினாலே தனக்கு பக்திக்கு உண்டாக்கும் கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவாதம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி திருமுறை பாடம் தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை. தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த
ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை நிறைந்த தேவ பக்தியுள்ள அவரிக்கையோடு உமக்கு சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்படி இவ்வுலக சம்பவங்களை உமது ஆளுகையினால் சமாதானமாய் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். சமாதானத்துக்கான சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சகமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். தேவ கிருபைக்கான சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்களை அத்தியட்சர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரிக்க உபயோகிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியங்களாக நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆண்டுடைய நாம மகிமைக்காக கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 17ஆவது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவருடைய இடையறாத உறவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால்
இதில் நாம் கலிகூர்ந்து மகிழ அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் இறையியல் ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபை ஆசரிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. இறைவனை பற்றி அறிந்து கொள்ளும் இயல், குடும்பம் ஓர் இறையியல் களம், ஓய்வு நாள் பள்ளி ஓர் இறையியல் பயிற்சி பட்டறை, திருச்சபை ஓர் இறையியல் வாழ்வு மையம். இறைவனை கற்றுக் கொடுப்பதிலும், இறைவனை வேதத்தின் மூலம் படிப்பதிலும், இறைவனை ஜெபத்தின் மூலம் காண்பதிலும் ஆர்வத்தோடு செயல்படுவோம். உபாகமம் 6:7 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. இந்த கொரோனா கொள்ளை நோயின் நாட்களில் உளவியலாளர்கள் நமக்கு அருளும் எச்சரிப்பு, வெளியிலிருந்து உன்னை சந்திக்கும் சக்திகளை விட உனக்குள்ளே உருவாகக்கூடிய அகமாற்றங்கள் உன்னை வெகுவாக பாதிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். தாயுமானவர் என்னை அறிய எனக்கு அறிவாய் நின்று அருள் நின் இன்ப நலம் என்று இறைவனை வேண்டினாராம். இந்த தவணை நாட்களில் நாம் நம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஒரு ஞானி குறிப்பிடுகிறார், வளர வேண்டியவற்றில் வளர்ந்து விடு, புரிய வேண்டியவற்றை புரிந்துவிடு, விட வேண்டியவற்றை விட்டுவிடு, கேட்க வேண்டியவற்றை கேட்டுவிடு, தங்க வேண்டியவற்றை தங்க விடு என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவரின் பாதங்களை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இன்றைய சூழலில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம். வேதம் அழகாக குறிப்பிடுகிறது, துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள். யோவான் 16:20 நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். 2 உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருங்கள். 2 கொரிந்தியர் 7:4 எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறோம். 3 பலவீனத்தில் சந்தோஷமாயிருங்கள். 2 கொரிந்தியர் 12:9 கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 4 சோதனையிலும் சந்தோஷமாயிருங்கள். யாக்கோபு 1:2-3 நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 5 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். 6 கொடுப்பதிலே சந்தோஷமாயிருங்கள். 1 நாளாகமம் 29:9 இப்படி மனப்பூர்வமாக கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், தாவீதும் சந்தோஷப்பட்டார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். எல்லா நிலைமையிலும் கர்த்தருக்குள் வாழ தீர்மானிப்போம். சந்தோஷம் நம்முடைய முகவரியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உபாகமம் 4:31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்து உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சிந்தனை மத்தேயு 5:3 எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். திருநெல்வேலி என்றாலே நினைவுக்கு வருவது அல்வா. அல்வாவை விரும்பாதோர் நிச்சயமாக எவரும் இருக்க மாட்டார்கள். அதிலும் இருட்டுக்கடை அல்வா என்றால் மிகவும் சிறப்பான ஒன்று. அதன் உரிமையாளர் ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த ஹரி சிங் தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு வெறுங்கையாய் புறப்பட்டு திருநெல்வேலி வந்தவர். தன் கடின உழைப்பினாலும் அவருடைய பெயரிலே மாத்திரம் 300 கோடி சொத்துக்கள் இன்று இருக்கிறதா. மன நிறைவுடனும் சந்தோஷமாகவும் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். இன்றைய லாக்டவுன் நாட்களில் சிறுநீரக கோளாறுகளினால மருத்துவமனைக்கு செல்கிறார். அவருக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. அந்த டெஸ்டில் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பல கோடிகளுக்கு அதிபதியான மனிதரை மருத்துவமனையில் தனிமைப்படுத்தினார்கள்.
இதனால் குடும்பத்தாரும் பணியாளர்களும் அவரை விட்டு விலகிச் செல்ல தொடங்கினார்கள். மருத்துவமனையில கொடுக்கப்பட்ட உணவு அவருக்கு பிடிக்காத காரணத்தினால வேறே உணவு பதார்த்தங்களை கேட்டார். இல்லத்திலிருந்து வரவழைத்து நீங்கள் உட்கொள்ளலாம் என்று மருத்துவமனை அறிவுறுத்தினார்கள். குடும்பத்தார் மருத்துவமனைக்கு வர பயந்து அவருடைய தொலைபேசி அழைப்புகளை கூட தவிர்க்க தொடங்கினார்கள். இத்தனை பெரிய செல்வந்தரால இந்த நிலைமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் மருத்துவமனையிலேயே தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனார். அன்புக்குரியவர்களை, உயர்ந்த நிலையில் வாழ தெரிந்தவருக்கு தாழ்ந்த நிலையில் வாழ தெரியவில்லை. இன்றைய விசுவாச கூட்டத்தாரின் தலையாய பிரச்சனையும் இதுதான். எந்த நிலையிலும் நம்மால வாழ தெரியவில்லை, வாழ முடியவில்லை. திருமறையில அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார். பவுலின் இந்த அனுபவ வார்த்தைகள் இன்றைய விசுவாசிகளுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, சொத்து இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, வேதனையானாலும் சரி, எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் மனரம்மியமாய் இருப்பதுதான் சிறப்பான வாழ்க்கை. இதைத்தான் எளிமையான வாழ்க்கை என்கிறார்கள். எளிமை என்பது உன்னதமான அருட்கொடை, இன்று காணாமல் போன வாழ்க்கை முறை. இந்த எளிமையான வாழ்க்கை முறையை மீண்டும் ஞாபகப்படுத்தும் நாள்தான் ஜூலை 12, வேர்ல்ட் சிம்பிளிசிட்டி டே, உலக எளிமை தினம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதன் கருப்பொருள் என்ன தெரியுமா? அமெரிக்க தேசத்தின் சிறந்த எழுத்தாளர் ஹென்றி டேவிட் தொரியோ இவர் எழுதிய பிரசித்தி பெற்ற வால்டன் என்ற புத்தகத்தில் மனித வாழ்வுக்கு 4 அத்தியாவசிய தேவை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். 1 உணவு, 2 உடை, 3 உறைவிடம், 4 எரிபொருள். இவை 4ம் இயற்கை அருளும் கொடை. இவைகளை தேவைக்கேற்ப முறையாக பயன்படுத்துவதே நாம் இயற்கைக்கு அளிக்கும் அருட்கொடை என்று குறிப்பிடுகிறார். நிலையான இயற்கையை நிலையற்ற மனிதர்கள் நிலைகுலைய செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதை வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் எளிமையாக கடைபிடித்தவர். அவரை கௌரவிக்கும் வண்ணமாக அவருடைய பிறந்த நாளான ஜூலை 12 உலக எளிமை தினமாக நாம் கடைபிடிக்கின்றோம். நம் முன்னோர்களின் எளிமையான வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பார்க்க இந்த நாளில நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய மனநிலை என்ன தெரியுமா? எளிமையாக வாழ்ந்தால் பிறர் நம்மை கேவலமாய் நினைப்பார்கள். எளிமை என்பது மனிதர்களை மாபெரும் அடையாளங்களாக உலகத்திற்கு காட்டியது. எளிமை என்பது உயர்ந்த புகழுக்கு ஏற்றிவிடும் ஏணி. மகாத்மா காந்தியை உயர்த்தியது எளிமை, காமராஜரை உயர்த்தியது எளிமை. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக உயர்ந்த பின்பு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஷூக்களுக்கு அவரே பாலிஷ் போடுவாராம். அத்தனை எளிமையான மனிதர். அப்துல் கலாம் இந்திய தேசத்தின் ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்து ஜனாதிபதி மாளிகைக்குள்ள நுழைந்தவுடன் தன் முன் மண்டியிட்டு ஷூக்களை கலட்டிவிட நின்றவரை என் பணிக்காலம் முடியும் வரை நானே என்னுடைய ஷூக்களை கலட்டி கொள்ளுவேன், நானே பாலிஷ் போட்டுக் கொள்ளுவேன் என்று அனுப்பி வைத்தாராம். அத்தனை எளிமையான மனிதர். இன்று கொஞ்சம் பணம் பதவி வந்துவிட்டால் என்ன ஆட்டம் போடுகின்றார்கள். மைக்கேல் ஃபாரடே டைனமோவை கண்டுபிடித்து ஃபாரடேவை சந்திக்க இங்கிலாந்து அரசவையிலிருந்து ஒரு அதிகாரி வந்தார். ஆய்வு கூடத்துல ஒரு வயதான பெரியவர் எளிமையான உடை அணிந்தவராக அங்கே இருக்கிற பாட்டில்களை கழுவி கொண்டிருந்தார். அந்த அதிகாரி, இந்த ஆய்வு கூடத்தில் பாட்டில் கழுவுவதுதான் உன்னுடைய வேலையா? உனக்கு சம்பளம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உனக்கு வேலை என்று சொல்லி தன்னுடைய கேள்வி கணைகளை அடுக்கிக் கொண்டே போனார். பாட்டில் கழுவுகின்ற பெரியவர் அமைதியாக தன் பணியை செய்து கொண்டிருந்தார். கடைசியாக உன் பெயர் என்ன என்று கேட்டார். மைக்கேல் ஃபாரடே என்று அந்த பெரியவர் சொன்னவுடனே அதிகாரி ஆடி போனார். மன்னிப்பு கேட்டார். ஐயா, நீங்கள் ஏன் இந்த வேலையை எல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்டவுடனே என்னுடைய வேலைகளை எல்லாம் நான் தானே செய்ய வேண்டும் என்று எளிமையாக பதில் சொன்னார் அந்த விஞ்ஞானி. இன்று பதவியும் பணமும் வந்தவுடனே மனிதன் மாறிவிடுகிறான். சங்கீதம் 9:18 தாவீது ராஜா அழகாக குறிப்பிடுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவர்களின் நம்பிக்கை
ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று குறிப்பிடுகிறார். மாவீரன் நெப்போலியன் ஒரு சாதாரண படை வீரன். தன்னுடைய திறமையினாலும் கடின உழைப்பினாலும் பேரரசனாக உயர்ந்தவன். நெப்போலியனிடம் ஒரு வெளிநாட்டுக்காரர் உங்கள் நாட்டின் சட்டதிட்டங்கள் எல்லாம் என்னவென்று கேட்கிறார். ஐ எம் த லா, நான் தான் எங்களுடைய நாட்டின் சட்டம் என்று பெருமையாக பதில் சொன்னார். சில நாட்களுக்கு பின்பு ஹெலினா தீவுக்கு நெப்போலியன் நாடு கடத்தப்பட்டார். அங்கே சிறையில கைதியாக அடைக்கப்படுகிறார். ஆனாலும் கூட பேரரசன் அணிந்து கொள்ளும் உடைகளை நெப்போலியன் கலட்டவே இல்லை. ஒரு நாள் வயல்வெளி வரப்புல வாக்கிங் சென்று கொண்டிருக்கிறார். எதிர் திசையில அதே வரப்புல ஒரு வயதான பெண்மணி நடந்து வந்தார். அந்த பெண்மணி நெப்போலியனை பார்த்து கொஞ்சம் இறங்கி போ என்று சொன்னார். ஐ எம் த எம்பரர், நான் இறங்கி போக முடியாது என்று நெப்போலியன் சொன்னார். நீ கீழே இறங்கி போ என்று அந்த பெண்மணி சொன்னார். உடனே நான் பேரரசன், நான் எப்படி இறங்கி செல்ல முடியும் என்று நெப்போலியன் சொன்னார். உடனே அந்த பெண்மணி சொன்னார், நீ பேரரசன் அல்ல, நீ ஒரு கைதி, நீ இறங்கி போ என்றார். அன்புக்குரியவர்களே, நெப்போலியன் எதிலும் இறங்கி செல்ல மனம் இல்லாத காரணத்தினால அவர் எப்படி மரித்து போனார் என்பது இன்று வரை மர்மமாகவே இருக்கிறதா. வாழ்வு வந்தவுடன் வாழ தெரிந்தவனுக்கு தாழ்வு வந்தவுடன் வாழ முடியவில்லையே, வாழ தெரியவில்லையே. இன்றும் பலர் ஏற்றி விடுவரை ஏணி என்பர், ஏறிய பின்பு ஏன் நீ என்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில எளிமையாக வாழ தீர்மானித்தால் மட்டுமே மாசுபடாத இயற்கையையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் களங்கமில்லாத சமூக உறவுகளையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். நம் முன்னோர்கள் இல்லாமையிலும் எளிமையாகவும் மனரம்யமாகவும் வாழ்ந்தவர்கள். நாமும் எளிமையாய் மனரம்யமாய் வாழ சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 3 ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறார். அவைகளை திருமறை நிழலில நாம் தியானிப்போம். 1, பிறரை பார்க்காதே. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களில ஒரு எஜமான் தன் திராட்சை தோட்டத்தில வேலை செய்ய ஆட்களை அழைத்தார். ஒரு நாள் சம்பளத்தை பேசி ஆட்களை அழைத்து வருகிறார். அவர்கள் வேலை செய்ய தொடங்கிவிட்டார்கள். 9 மணிக்கு எஜமான் சந்தை பகுதிக்கு செல்கிறார். சிலர் வேலையின்றி அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களையும் வேலைக்கு வருகிறீர்களா என்று அழைத்து வருகிறார். 12 மணிக்கு மீண்டும் சந்தை பகுதிக்கு செல்கிறார். அங்கே நின்றிருந்த சிலரையும் அவர் அழைத்து தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு கொண்டு வந்து விடுகிறார். 3 மணிக்கு வெளியே சென்று அப்படியே செய்கிறார். 5 மணிக்கு வெளியே சென்றும் அப்படியே செய்தார். வேலை நேரம் முடியும் போது எஜமான் தன் மேனேஜரை அழைத்து கடைசியாக வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடுத்து அனுப்பிவிடும்படி சொல்கிறார். தாமதமாக வேலைக்கு வந்தவர்களுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கிறார்கள் என்பதை முதலில் வந்தவர்கள் கூர்ந்து கவனித்தார்கள். எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கப்பட்டதை பார்த்தவர்கள் மத்தேயு 20:12 பிந்தினவர்களையும் எங்களையும் சமமாக்கினீரே. அவன் தனக்கு சம்பளம் குறைந்து விட்டதை எண்ணி வருந்தவில்லை. குறைந்த நேரமே வேலை செய்தவனுக்கும் தனக்கும் ஒரே சம்பளமா என்றே வேதனைப்பட்டான். அன்புக்குரியவர்களே, வாழ்வில் நிம்மதி வேண்டுமா? ஒருபோதும் பிறரை பார்த்து வாழாதீர்கள். ஏன் தெரியுமா? பிறரை பார்த்து வாழும் போதே மனிதன் மன நிம்மதியை தொலைத்து விடுகிறானா? எஜமான் தான் பேசின கூலியை குறைத்து கொடுக்கவில்லை, பேசினபடி கொடுத்து விட்டான். ஆனாலும் வேலையால் நிம்மதியை இழந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிறரை பார்த்து வாழ்ந்ததுதான். யோவான் ஸ்நானகன் யாரையும் பார்த்து வாழ்ந்தாரா? இல்லையே. அவர் எளிமையாய் வாழ்ந்தார். அவருடைய உணவிலே எளிமை, அவருடைய உடையிலே எளிமை. அவர் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு கூட எளிமையான ஆற்று நீரோடையை பயன்படுத்துகிறார். எல்லா காரியங்களிலும் யாரையும் பார்க்காமல் தன்னை எளிமையாய் வைத்துக் கொண்டார். அதனால்தான் பேசப்படுகின்ற அடையாளமாக இன்றும் இருக்கிறார். ஆனால் நாமோ பிறருடைய ஜெராக்ஸ் நகலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3:5 ஏவாள் சாத்தான் மூலம் தேவர்களுடைய வாழ்க்கையை கேள்விப்பட்டு தேவர்களைப் போல வாழ ஆசைப்படுகிறார். இன்றும் இதுதான் பிரதானமான பிரச்சனை. பிறரை போல வாழ ஆசைப்பட்டு நிம்மதியை நாம் இழந்து விடுகிறோம். ஒரு வீட்டில செல்லமாக நாய் ஒன்றை வளர்த்து வந்தார்கள். எல்லாரும் அந்த நாயை கொஞ்சி கொஞ்சி விளையாடுவார்கள். அந்த நாய்க்குட்டி வீட்டுக்குள்ள எல்லா அறைகளுக்குள்ளும் எல்லா பக்கமும் ஓடி ஓடி விளையாடுமா.
அதே வீட்டின் வெளியே கழுதை ஒன்றும் கட்டப்பட்டிருந்தது. அந்த கழுதைக்கு ஒரே கவலை, கடுமையாக உழைக்கிறோம், அதிக பொதிகளை சுமந்து செல்கிறோம், ஆனால் நம்மை யாரும் கொஞ்ச மாட்டேங்கிறாங்களே என்று வருத்தப்பட்டது. இந்த நாய் என்னதான் செய்து இந்த வீட்டாரை வசீகரித்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வப்பட்டது. இந்த நாய் துள்ளி குதித்து விளையாடுவது தானே விஷயம் என்று அது அறிந்தவுடனே அடுத்த நாள் காலையில எஜமான் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது இந்த கழுதை தன் 2 கால்களையும் தூக்கி எஜமான் கழுத்துல செல்லமாக ஒரு உதை விட்டதாம். அப்புறம் என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, பிறரை போல வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். பிறருடைய வாழ்க்கை வேறு, நம்முடைய வாழ்க்கை வேறு. பிறருடைய குடும்பம் வேறு, நம்முடைய குடும்பம் வேறு. பிறருடைய பாரம்பரியம் வேறு, நம்முடைய பாரம்பரியம் வேறு. பிறருடைய வசதி வேறு, நம்முடைய வசதி வேறு. மனரம்யமாய் வாழ கடலாய் இருங்கள். கடல் ஒருபோதும் எந்த நதிக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாதாம். எத்தனை பெரிய நதி புரண்டோடி வந்தாலும் கடல் கடலாகத்தான் இருக்குமா? இன்றைய மனிதர்களை பற்றி பேசுவதை விட இன்றைய விசுவாசிகளை நாம் கூர்ந்து கவனித்து பார்ப்போமே ஆனால், அண்டை வீட்டுக்காரர் ஒரு குண்டூசி வாங்கினாலும் அதை உடனே வாங்க துடிக்கும் மனநிலை. ஆடை முதல் பூமி நிலம் வரை வாங்கிவிட இன்றைய விசுவாசி ஆசைப்படுகிறார். பிறரை பார்த்து வாழ்வதனாலேயே மனரம்யத்தை தொலைக்கின்றோம். அதனால்தான் கடலாய் இரு என்ற அறைகூவலை இறைவன் இந்த நாளிலே நமக்கு அருளுகின்றார். எப்போதும் பிறர் பெற்றுக்கொள்வதை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நரகமாக்கி நாம் பெற்றதையும் நம்மிடம் இருப்பதையும் நினைத்து சந்தோஷப்படும் ரகசியத்தை நாம் மறந்து விடுகிறோம். இன்று பலர் உலகின் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் பிறரிடமே இருப்பதாக எண்ணுகிறார்கள். அதனாலேயே தன்னிடமுள்ள சிறப்புகளை மதிப்பிட மறந்து போகிறார்கள். அன்புக்குரியவர்களை, ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிடும் போது கூட தன்னுடைய இலையை பார்த்து சாப்பிடுவதில்லை. பிறருடைய இலையை பார்ப்பதினாலேயே சுவையை கூட சுவைக்க முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுத்ததை விட அந்த டேபிளில் ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் கொடுத்திருப்பார்களா என்று நினைத்து நாம் நிம்மதியை தொலைக்கின்றோம். லூக்கா 10:27 பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக. இந்த பிரதான கற்பனையை மறந்ததினால்தான் பிறரை பார்த்து நிம்மதியை நாம் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறோம். பிறரை பார்த்து வாழும் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். மனரம்யமான வாழ்க்கையை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இரண்டாவதாக, ஆடம்பரத்தை சுமக்காதே. பகட்டு என்கிற அழகிய தமிழ் சொல் இருக்கும்போது ஆடம்பரம் என்ற அந்நிய சொல்ல ஆடம்பரமாய் ஒளிர்கிறது. மன்னர்கள் வாழும் மாளிகையை அரண்மனை என்பார்கள். அரண் என்றால் காவல், மனை என்றால் இடம், மக்களை காவல் காக்கும் இடம் என்றும் மன்னர்கள் மக்களின் காவலாளிகள் என்றுமே முற்காலத்திலே சொன்னார்கள். மன்னர்கள் நினைத்திருந்தால் தங்கள் மாளிகையை கோயில் என்று அழைத்திருக்கலாமே. கோ என்றால் மன்னன், இல் என்றால் வீடு. கோயில் என்றால் மன்னன் வாழும் வீடு என்று அர்த்தமா? ஆனால் அதை கூட ஆடம்பரமானதாக நினைத்து கடவுள் வாழும் இல்லம் தான் கோவில். கடவுள் ஒருவரே நம்மை காப்பவர். மன்னர் வாழும் வீடு அரண்மனை என்றே குறிப்பிட்டார்கள். இன்றைய ஊழியர்களில பலர் தங்களை கடவுளின் அவதாரமாகவே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். திருமறையில அகாஸ்வேரு ராஜா ஓர் ஆடம்பர பிரியர். இவர் ஏற்பாடு செய்து ஆடம்பர விருந்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எஸ்தர் 1:6 தூண்களை வெண்கலத்தினாலும் வளையங்களை வெள்ளியினாலும் தலத்தை கற்களினாலும் மெத்தைகளை பொன் சரிகைகளினாலும் பாத்திரங்களை பொன்னினாலும் பளபளப்பாய் பிரம்மாண்டமாய் ஏற்பாடு செய்தார்கள். ஆடம்பரத்தின் முடிவு என்ன தெரியுமா? ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய குடும்பம் உடைந்து போனது என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஒரு பக்தன் குறிப்பிடுகிறான், அலங்காரமும் ஆடம்பரமும் அளவாக இருக்க வேண்டும், அது செருக்காகிவிடக் கூடாது என்று குறிப்பிடுகிறான். ஆடம்பரம் ஒருபோதும் மனரம்யத்தை கொடுக்காது. ஆடம்பரம் வீழ்ச்சியிலே தான் நம்மை கொண்டு போய் சேர்க்குமா? இன்றைய விளம்பரங்களும் நுகர்வு கலாச்சாரங்களும் நம்மை ஆடம்பர பிரியர்களாக ஊசலாட வைக்கிறது. நம் முன்னோர்கள் ஒரு சைக்கிள் வாங்கவே வழியின்றி சிரமப்பட்டவர்கள். ஆனால் இன்று நம் வீட்டில கலர் கலராய் வண்ண வாகன அணிவகுப்புகள். அன்று தொலைபேசியில பேச வேண்டும் என்றால் பெரியவர் வீட்டுக்குத்தான் போக வேண்டும். இன்று நம் பாக்கெட்டில் விதவிதமான போன்கள். அன்று விசேஷங்களுக்கு போக வேண்டும் என்றால் சலவைக்காரரிடம் துணிமணி வாங்கித்தான் உடுத்தி செல்லக்கூடிய நிலைமை. இன்று புது புது டிசைன்களில
மேட்சிங்காக நகை நட்டுகளை அணிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை. இன்று நம்முடைய பழக்கம் என்ன தெரியுமா? தேவை இருக்கின்றதோ இல்லையோ பொருட்களை வாங்கி குவித்துக் கொண்டே இருக்கிறோம். மேலை நாடுகளில ஒரு பழக்கம் உண்டா? எது தேவையோ அதை மட்டுமே வீட்டிலே வைத்திருப்பார்கள். தேவையில்லாததை குவித்து வைப்பதே கிடையாதாம். அன்புக்குரியவர்களே, மனரம்யமாய் வாழ கடலாய் இருங்கள். கடலில தேவையில்லாத பொருட்களை உள்ளே போட்டாலும் தேவையில்லாததை உடனே வெளியே தூக்கி எறிந்து விடுமா? பொருள் சேர்ப்பிலும் கடலாய் இருங்கள். இன்று பணம் பணம், நிலம் நிலம், நகை நட்டு என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆடம்பர மோகம் நம் எளிமையான வாழ்வை சீர்குலைக்கின்றது. இன்று அழிந்து போகும் சொத்துக்களுக்காக எத்தனை எத்தனை சண்டைகள், எத்தனை எத்தனை வழக்குகள் நீதிமன்றங்களிலே தேங்கி கிடக்கிறது. ஒரு கவிஞன் குறிப்பிடுகிறான், ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது, எப்பொழுது வேண்டுமானாலும் சாய்ந்து விழுந்து விடும் என்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆய்வில் இன்னும் 25 ஆண்டுகளில தங்கத்தின் விலை மாபெரும் வீழ்ச்சியை அடைந்துவிடும், ஆனால் அரிசியின் விலையோ உச்சாணி கொம்பை எட்டிவிடும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஞானி குறிப்பிடுகிறான், ஆடம்பரத்துக்கு அடிமையாகாதவன் வாழ்வில் எவருக்கும் அடிபணிய தேவை இராது என்று குறிப்பிடுகிறான். அகாஸ்வேரு ராஜாவின் ஆடம்பரம் ஒருபுறம், வஸ்தியின் ஆடம்பரம் மறுபுறம். ஆடம்பரம் உறவுகளை சிதைத்து விட்டது. ஆடம்பர வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், மனரம்யமான வாழ்வை பெற்று அனுபவிப்போம். மூன்றாவதாக, திருப்தியை விட்டுவிடாத. ஒரு ஞானி குறிப்பிடுகிறார், திருப்தி என்பது மிகப்பெரிய மனப்பக்குவம். பிலிப்பியர் 4:12 எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் போதிக்கப்பட்டேன். மிகப்பெரிய செல்வச்சீமானாகிய பவுல் எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நினைப்பூட்டுதலை கொடுக்கிறார். மத்தேயு 6:28 காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பம் தண்ணீர் இல்லாத பாலைவனங்களில, கொடிய வெயிலில கண்ணீரோடு இருக்காமல் அந்த இடத்துல திருப்தியாய் வளரக்கூடியது, மகிழ்ச்சியாய் பூத்து குலுங்கக்கூடியது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். இன்று கஷ்டப்பட்டு புதிய வீட்டை கட்டுகின்றோம். அதுல குடியமர்ந்த பின்பு மனரம்யமாக இருக்கிறோமா? இல்லையே. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ரூம் கட்டி இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆசை ஆசையாய் புத்தாடைகளை வாங்கி அதை அணிந்து கொண்டு வெளியே வருகிறோம். வழியிலேயே அடுத்தவன் போட்டிருக்கும் ஆடைகளை பார்த்தவுடனே மனரம்யத்தை இழந்து விடுகின்றோமே. எது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அதில நமக்கு திருப்தி இல்லை. எது நமக்கு கொடுக்கப்படவில்லையோ அதன் மீது நம் மனம் அதிருப்தி அடைகிறது. சாக்ரட்டிஸ், கிரேக்க தத்துவ ஞானி, தன் மனம் சஞ்சலப்படும் போதெல்லாம் கடை வீதிக்கு நடந்தே செல்வாராம். பெரிய பெரிய கடைகளுக்குள் சென்று எல்லா பொருட்களையும் பார்ப்பார், ஆனால் எதையும் வாங்க மாட்டாராம். ஏன் என்று கேட்டதற்கு, எத்தனை எத்தனை விதவிதமான பொருட்கள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்பதை அறிந்து கொள்ளவே வந்தேன் என்று சொல்லி எளிமையாக குறிப்பிடுவாராம். எளிமையான மனிதன் மனரம்யமாக வாழ்ந்து ஒரு அற்புதமான அடையாளம். அன்புக்குரியவர்களே, உண்மையான மனிதன் எளிமையான வாழ்வையே விரும்புவானா. 10வது மனிதன் என்று ஒரு கதை உண்டு. 10 பேர் கடவுளிடம் வேண்டுகிறார்கள். கடவுள் அவர்கள் முன்னே தோன்றி ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினாராம். ஒருவர் பங்களா வேண்டும் என்று கேட்டாராம். கடவுள் அவருடைய விருப்பத்தின்படி ஒரு பங்களாவை கொடுத்தாராம். 2வது நபர் எனக்கு நிறைய தங்கம் வேண்டும் என்று கேட்டாராம். கடவுள் அவருக்கு நிறைய தங்கத்தை கொடுத்தாராம். இப்படி 9 நபர்களும் கேட்டதையெல்லாம் கடவுள் கொடுத்து கொண்டே இருந்தாராம். 10வது மனிதன் கடவுளிடம் எளிமையையும் மனரம்யத்தையும் எனக்கு தாருங்கள் என்றானாம். மகனே, கொஞ்சம் காத்திரு, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி கடவுள் உள்ளே போய்விட்டார். மற்ற 9 பேரும் கடவுள் அவனுக்கு எதை எடுத்து வரப் போகிறார் என்று எதிர்பார்த்து பத்தாத மனிதர்களாய் காத்திருந்தார்களாம். இன்று நாமும் பல வேளைகளிலே திருப்தி இல்லாத மனநிலையோடு பத்தாத மனிதர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல சூனேமியால் என்ற பெண்ணின் சுகநலத்தை அறிந்து வர எலிசா தீர்க்கன் கேயாசியை அனுப்பி வைக்கிறார். அந்த பெண் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 4:13 என் ஜனத்தின் நடுவே சுகமாய் இருக்கிறேன். எத்தனை திருப்தியான வார்த்தை பாருங்களேன். அன்புக்குரியவர்களே, சிங்கத்துக்கு மாமிசம் ரொம்ப பிடிக்குமா? ஆனால்
தன் வயிறு நிறைந்தவுடனே ஒரு சிறு துளியை கூட அது அதிகமாக சாப்பிடாதான். திருப்தியான மனநிலை. மனிதன் ஒருவனை திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் மனரமியத்தை தொலைத்து விடுகிறான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு முதல் இறப்பு வரை எளிமையாய் வாழ்ந்தார். பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் எந்த நிலைமையிலும் வாழ்ந்திருப்பதையும் தாழ்ந்திருப்பதையும் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டி சென்றவர். திருப்தியற்ற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். மனரமியமான வாழ்வை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நிறைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மாவீரன் அலெக்சாண்டரை போல பணம் பணம் சொத்து சொத்து என்று சேர்ப்பதற்காக அல்லாடி கொண்டிருக்கிறோம். உலக ஆஸ்திகள் அளவுக்கு அதிகமாக வைத்திருந்தோம். அலெக்சாண்டர் தன் சவப்பெட்டியில தன் கைகளை வெளியே தொங்க விடும்படி கூறினானாம். ஏன் தெரியுமா? இத்தனையையும் சம்பாதித்து மாவீரன் அலெக்சாண்டர் வெறுமையாய் வந்தான், வெறுமையாகவே திரும்பி செல்லுகிறான் என்பதை இந்த உலகம் காண வேண்டும் என்று சொல்லி சென்றானாம். பிலிப்பியர் 4:12 வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். பிலிப்பியர் 4:11 எல்லா நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுலின் வார்த்தைகளை மனதில செதுக்கி வைத்துக் கொள்ளுவோம். நாமும் மனரமியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பிறரை பார்த்து வாழ்வதற்கு, ஆடம்பரமாய் வாழ்வதற்கு, திருப்தியற்று வாழ்வதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். மத்தேயு 5:3 படி எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 15:15 மனரம்மியமோ நித்திய விருந்து என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற எளிமையான வாழ்க்கையை தரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மிகுந்த கிருபையும் இரக்கமும் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று முறைவிடமாய் இருக்கிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் நீர் எங்களை பாதுகாத்து பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த கொடிய கொள்ளை நோய் நாட்களில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு உம்முடைய ஆண்டவரே மெல்லிய சத்தத்தை நாங்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நாங்கள் எதை உம்முடைய சன்னிதானத்துள்ள கைமாறாக செலுத்த போகிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தாவீதை போல உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்து நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னிடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே எங்களை இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் பரிபூர்ண கிருபையினால், பரிபூர்ண சமாதானத்தினால், பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை முடிசூட்ட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படியே தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவரே, எங்களை கண்மலையின் தேனினாலே திருப்திப்படுத்தும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சீசை இளந்தோப்பு அபிஷேகநாதர் ஆலயத்தில் உம்முடைய தெய்வீக கிருபை தங்கியிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானம் நிறைந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒருபோது வெட்கமடையாதபடி நீர் எங்களை பரிபூர்ண ஒத்தாசையினால் முடிசூட்டும். அப்பா, என்னுடைய சபையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு ஆண்டவரே இளையோர் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, வாலிபர் ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளை, தாய்மார் ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளை, ஆண்கள் ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை திருச்சபைக்கு வந்து செல்லுகிற பிற மதத்தை சார்ந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய கொள்ளை நோய் நாட்கள் விரைவிலே முடிந்து போகவும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை படைக்கவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய கிளை சபைகளாகிய செல்லூர் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். ஆலம்பட்டி சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிண்ணிமங்கலம் பகுதிகளில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமம்
உயர்த்தி மகிமைப்படுத்தப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய திருச்சபையில பலவீனத்து நிமித்தமாக சிகிச்சை எடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உடைய வல்லமை ஊற்றப்படட்டும். குறிப்பாக ஆண்டவரே, பல்வேறு அரசு தனியார் துறைகளிலே பணி செய்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாவலும் அனுகிரகமும் தங்கியிருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரத்தில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக கிருபை தங்க இருக்கட்டும் அப்பா. பலதரப்பட்ட கூலி வேலைக்கு சென்று வருகிற பிள்ளைகள் உம்முடைய மெய்தேவ சமாதானத்தை ஒவ்வொரு பாதைகளிலும் பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். திருச்சபையின் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போய்விடாதபடி உம்முடைய மகிமையினாலே முடிசூட்டப்பட கர்த்தர் கிருபை தாரும். சேஷித்த விதமாக திருச்சபையில் இருக்கிற 60 வயதை கடந்தவர்கள், 70 வயதை கடந்தவர்கள், 80 வயதை கடந்தவர்கள், 90 வயதை கடந்தவர்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் உம்முடைய மகிமை தங்கின ஆண்டவரே ஆசீர்வாதம் ஊட்டப்படட்டும். அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய திருச்சபைக்கு உம்முடைய நாமத்திற்கு சாட்சியுள்ள தூண்களாக விளங்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் சிஎஸ் இளந்தோப்பு அபிஷேகநாதர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Amen.
நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தருகின்ற நிறைவான சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.